ஒரு குரு கிட்ட ஞானம் அடையணும்னு ஒருத்தன் வருவான். வரும்போதே செருப்பை வேகமா கயிட்டு போட்டு கதவை டமால்னு தள்ளிட்டு நேரா அந்த குரு கிட்ட வருவான். அந்த குரு சொல்வார், ஒரு நிமிஷம், உனக்கு என்ன வேணும்? இல்ல நான் உங்ககிட்ட ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து நீ முதல்ல ஒரு காரியம் பண்ணு. என்ன? அந்த கதவு கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அந்த செருப்பு கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவன் கேலியா சிரிச்சான். உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? கதவு என்ன உயிர் உள்ளதா? செருப்பு என்ன உயிர் உள்ளதா? என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே? அவர் திருப்பி கேட்டார், உன் கோபத்தை காட்டிய போது மட்டும் ஒரு உயிருள்ள நபரை போல் அவரை நடத்தினாய், மன்னிப்பை கேட்கிற போது ஒரு உயிருள்ள நபரை போல் அவரை நடத்தக்கூடாதா? ஆனா ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த கதவு கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். நான் உன்னை வேகமா சாத்தி இருக்க கூடாது, அது மாதிரி செருப்பு கிட்ட என்ன எத்தனையோ மைல் நீ சுமந்துட்டு வந்திருக்கிற, நான் வந்து இப்படி நடத்தி இருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்க அப்படின்ட்டு குரு கிட்ட வந்தா. இனி நான் பெறுவதற்கு ஞானம் எதுவும் இல்லை, பெற்றுவிட்டேன், போய் வருகிறேன். ஏன் தெரியுங்களா? ஒரு ஜடப்பொருளை கூட நன்றி உணர்வில்லாமல் நடத்தக்கூடாது என்று பெறுவதுதான் ஞானத்தின் உச்ச நிலைக்கான அடையாளமே.